தங்களது தொழிலை மாற்றிக்கொண்டு சொந்த செலவில் ஒரு 6 லட்சம் 7 லட்சம் செலவு செய்து போட்டு வாங்கி சுற்றுலா படகு விடுவதற்கு அனுமதி கேட்குறாங்க. இந்த சுற்றுலா படகுகள் வந்து கடல் கூட விடுறது கிடையாது, வெறும் அந்த ஆற்று மூவாரத்துக்குள்ளேயும் அந்த மாங்குரோத்து காடுக்குள்ளே மட்டும்தான் விடுறதுக்கு. இதற்கு அனுமதி அளிக்க வேண்டிய துறைமுகத்துறையும் இந்த சுற்றுலாத்துறையும் அந்த மீனவ சமுதாய மக்களை அனுமதிக்காக விண்ணப்பத்தி இருக்கக்கூடிய மீனவ சமுதாய மக்களை ஒரு அடிமையை விட கேவலமான முறையில் நடத்துகிறாங்க. விண்ணப்பம் செய்து ஓராண்டு காலம் ஆகுது. விண்ணப்பம் செய்து ஓராண்டு காலம் ஆகுது. இவங்க 10க்கும் மேற்பட்ட துறைகளில் பல என்ஓசிகளை வாங்கி கொடுத்தோம். இறுதியாக கையெழுத்து போடுறதுக்கு இங்கே வந்து போர்ட்டில் ஆள் இல்லை, இயக்குனர் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அந்த துறை அதிகாரியிடம் போய் நிற்கும் போது கை கட்டி தான் நிற்கணும். எந்த பெர்மிஷனும் ஒன்று கொடுக்கறது கிடையாது. இது துறைமுகத்துறை மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற சுற்றுலாத்துறை அதிகாரி அவர் வந்து வெளிநாட்டு தூதர் மாரி இருப்பார். அந்த இயக்குனர் வாரத்தில் 2 நாள் கூட அவர் சீட்டில் உட்கார மாட்டார். வெளிநாட்டுக்கு போவார், டெல்லிக்கு போவார், இன்னும் இந்தியாவில் இருக்கிற பல மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். ஆனால் மீனவர்கள் விண்ணப்பம் செய்த அந்த அனுமதிக்கு 10 மாதம் இல்லை, ஒரு வருஷம் காத்துனுக்கிறாங்க. யாருக்கும் பர்மிஷன் கிடையாது. ஒரு 50க்கும் மேற்பட்ட முறை சுற்றுலாத்துறை அமைச்சரையும் மாண்புமிகு முதலமைச்சரையும் என்னுடைய தலைமையில் அந்த ஒரு 24 படகுக்கு விண்ணப்பம் செய்தவர்கள் எல்லாம் வந்து பல முறை அவங்கக்கிட்ட முறையிட்டோம். முதலமைச்சரும் அந்த சுற்றுலாத்துறை அமைச்சரும் நேரில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசியும் இன்று வரை அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுமதிக்காக வந்து இன்சூரன்ஸ் கட்டி 1 வருஷம் ஆகுது. அனுமதிக்கு இன்சூரன்ஸ் கட்டி 1 வருஷம் ஆகுது. அந்த இன்சூரன்ஸ் பீரியடே முடிய போகுது. ஆமாம், அது கட்டினா இதெல்லாம் இருக்கணும். ஒரு 15 இது அவங்களுக்கு இருக்கணும். எப்படின்னு கேட்டால் விசிட்டர் தங்கிறதுக்கு இடம் இருக்கணும், 1 பாத் டாய்லெட் போகிறதுக்கு இடம் இருக்கணும், அவங்களுக்கு வந்து கேட்டால் லைஃப் ஜாக்கெட் இருக்கணும், அவங்களுக்கு தங்க வைக்கிறதுக்கு இடம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாலும் கோவாலேருந்து ஒரு அதிகாரி வருவார். இந்த போட்டு சரியான போட்டா, கடல் இது வந்து இந்த ஆற்றுல வந்து இயங்க முடியுமா, இந்த போட்டில் எத்தனை பேர் ஓட்டலாம், அதை பார்ப்பாங்க. அந்த டிரைவருக்கு அவருக்கு டெஸ்ட் வைப்பாங்க. கடல் எட்டும் போயோ இல்லை ஆற்றுல எட்டும் போயோ ஸ்பீட் போட்டில் ஓட்டுறான்னு சொல்லிட்டு இவ்வளவும் செஞ்சு ஒரு வந்து 10க்கும் மேற்பட்ட துறையில் அங்கங்கே ஏதோ பாவம் இவங்க கட்டி அழுது பணத்தை எல்லாம் முடித்தோம். இந்த பெர்மிஷன் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. கேட்டால் அந்த துறை இயக்குனர் இல்லை, அவர் கைது போகிற இடத்துல நான் போட முடியாது. சரி, அவர் தான் இயக்குனர் இல்லையா, பார் போட்டிங்க அங்கே இப்போ இருக்கிற நெச்சு போடுங்கன்னா என்னால் முடியாது. சரி, செக்ரட்டரி போடுங்கன்னா என்னால் முடியாது. நான் கடற்கரை பகுதியில் வேலை செய்யலை, எனக்கு இதை பற்றி தெரியாது, நான் ஜம்மு காஷ்மீர்லேருந்து வந்துக்கிறேன், எனக்கு மலையும் இதுவும் தான் தெரியும்னு சொல்லிட்டு போடாமல் இருக்கிறது. இது வந்து சுயதொழில் புரியணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லுது இல்லையா. சுற்றுலாவிலே ஆகட்டும் மற்ற இதுலேயே ஆகட்டும் சுயதொழில் புரியுறவர்களுக்கு நாங்கள் துணை நிற்போன்னு சொல்கிறேன். எங்கே நீங்கள் துணை நிற்கிறீங்க? பணத்தை வட்டி கட்டி வட்டிக்கு வாங்கி முதலீடு செஞ்சு 8 மாதம் 10 மாதம் அழுதுன்னுக்கிறானுங்க வட்டி கட்ட முடியாமல். ஆனால் நடுக்கடலில் குருஷ் கப்பல் வருது, 10 நாள் அனுமதி கொடுக்குறீங்க. புதுச்சேரி இருக்கிற காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் அடிமை சாசனம் போய் செஞ்சுங்க. அன்றைக்கி அந்த கப்பல் வரத்துக்கு அந்த பயணிகள் அது எவன் கொடுறான் அவனுங்க. அப்புறம் ஏதாவது எனக்கு வாயில் வருது அதெல்லாம் கொடுக்குது அவருங்க. இதெல்லாம் மட்டும் கொடுப்பாங்க. இதில் வந்து நேரடியாக டெல்லியிலேருந்து வருவாங்க, கவர்மெண்ட் வாங்குவாங்க, நான் வந்துட்டேன்னுவாங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னுவாங்க இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க. இதெல்லாம் வரலாம், சரி வரட்டும், நாங்கள் ஒன்றே இது பண்ணல, ஏதோ நீங்கள் பண்ணுங்கள், அதுவும் தானே சுற்றுலா மேம்படுத்துறீங்க. ஓகே, ஏன் உள்ளூரில் இருக்கிற மீனவர் வந்து சொந்த செலவில் ஒரு படகு விடுறதுக்கு ஏன் அனுமதி மறுக்கிறீங்க? நீங்கள் ஏன் அனுமதி மறுக்கிறீங்க? 1 வருஷம் அது விண்ணப்பம் செய்து ஓராண்டு காலம் நாயா அலைகிறானுங்க, அடிமைத்தனமாக போகிறானுங்க. திமிர் மேலே உட்காந்து பவுல் சொல்லுது. வாரத்தில் 2 நாள் நீ சீட்டில் உட்காந்து கிடையாது. நீ ஒரு டேரக்டரா? சுற்றுலா இயக்குனர் கேட்குறான். இன்றைக்கி எங்கே விதமாகிறாரு? இன்றைக்கி மாகையில் இருக்கிறார். மாகையில் சுற்றுலாத்துறையில் 3 பேர் தான் வேலை செய்கிறான். எத்தனை பேர் மாகையில்? 3 பேர் வேலை செய்கிற இடத்துல இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கு 4 நாள் லீவ் போட்டாங்க போயிறார். நல்லா புரிஞ்சுங்க, இந்த அரசு நிர்வாகம் எவ்வளோ ஒரு கேடு கட்டத்தனமான ஒரு அரசு நிர்வாகம் அது பாருங்க. 3 பேர் ஏனத்தில் இதில் வேலை செய்கிறான் மாகையில்.
அவங்க என்ன வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு இவர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கு 4 நாள் லீவ் போட்டு போய்கிறார். ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இந்த இளம் தான் வீடியோ கான்ஃபரன்ஸ் தானே, நீ அதில் கேட்கலாமா ஏதாவது சந்தேகம் வந்தா? அப்போ எதுக்கு வச்சுக்கிறீங்க? எல்லா துறையும் மின்னு இதில் நாங்கள் இணைச்சிக்கிறேன்னு ஏன் புழுகுறீங்க? ஏன் கோடிக்கணக்கான ரூபாய் அதுக்கு ஏன் செலவு பண்ணீங்க? இங்கேருந்து அவரால் கேட்க முடியாதா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பாரத்தில் 2 நாள் சீட்டில் உட்காரது கிடையாது. அங்கே நீ வந்து போர்ட்டில் பார்த்தீங்கன்னா போர்ட் டிபார்ட்மெண்ட் சுடுகாடு மாரி ஆகிப்போச்சு. 50 பேர் வேலை செய்கிற இடத்துல 10 பேர் கூட இல்லைங்க. யார் வரான், யார் போகிறான், யார் ட்ரெட்ஜிங் பண்ணுறான், ட்ரெட்ஜிங் பண்ணது என்ன அளவு, எவ்வளோ கியூபிக் மீட்டர் மண் அள்ளியிருக்கிறான், நீ என்ன டென்ட் எடுத்த, அது யார் கண்காணிக்குது? எதுவுமே கிடையாது. ஆண்டுக்கு 20 கோடி 30 கோடி பணம் ஒதுக்குறீங்க ட்ரெட்ஜிங் சொல்லிட்டு. அவன் வரான், எவனோ ஒருத்தன் தனியார் ப்ரைவேட்டு எடுத்துகிட்டு கடலில் குழப்பி விட்டு கொஞ்சம் இடத்துல முகத்து வரத்தில் காசு அடிச்சுன்னு போகிறான். இதெல்லாம் மொல்ல மாதிரி தானே இல்லை, திருட்டு தானே இல்லை இதெல்லாம்? இந்த அயோக்கியத்தனத்துக்கு தனி கொடுங்க காந்தி. எவ்வளோ பேர் இப்போ கொடுத்தது எங்கள் ஊர்லேருந்து 24 பேர். இந்த 24 பேரும் அவங்க தனியாக ஒரு ஆள் சம்பாதிக்க முடியாது. ஒரு போட்டில் 4 பேர் வேலை செய்வாங்க. 2 பேர் டிரைவர் இருப்பார், ஒருத்தர் வந்து அந்த அவங்களுக்கு வந்து பாதுகாவலர் இருப்பார், 4 பேர். இந்த 24 பேரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 குடும்பம் பிழைக்கும். அதில் 100 குடும்பம் பிழைக்கும். அதை சுற்றிக்கு வந்து சுற்றுலா மேம்படும். சுயதொழில் தானே. ஒரு 7 லட்சம் 8 லட்சம் கடன் வாங்கி தானே அதை செய்கிறாங்க. அதை ஏன் நீங்கள் அவங்கள அலட்சியப்படுத்துறீங்க? உள்ளூரில் இருக்கிற மீனவர்கள் அடிமைத்தனமாக இந்த அரசாங்கம் நடத்துது. இது நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்லிட்டுறேன். முதலமைச்சர்கிட்ட 50 தடவை இட்டு போயிருப்பேன். வெக்கத்தை விட்டு பேசியிருப்போம். ஏன்னா இது மட்டும் கொஞ்சம் பாருங்க, நான் கொஞ்சம் செஞ்சு கொடுங்கன்னு சிஎம் சொல்கிறாரு. சிஎம் சொல்கிறத கேட்குறதுக்கு இங்கே அதிகாரி ஒருத்தன் கூட இல்லை. சிஎம் சொல்கிறத கேட்குறதுக்கு 110% அதிகாரி கூட இந்த புதுச்சேரி மாநிலத்தில் இல்லை. இதுதான் உண்மை, நிசப்தமான உண்மை.